எண் அறிவு, எண் மற்றும் எழுத்து இந்த அறிவு வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து எளிதாக வாழணும் அப்படின்னு யோசிக்கும்போது தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டே வரணும். எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம செய்கிற நிறைய விஷயங்களை தவிர்த்து சரி அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து எண் எழுத்து இதெல்லாம் வந்து எழுதி பார்க்குறோம், எழுதி கற்றுக்குறோம், ஆனா இதெல்லாம் கற்றுக்குறோம். அப்புறம் பேசுகிறது கூட நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பேசுகிறதே தவிர்த்துட்டா இன்னும் ஈஸியாக இருக்குமே, வாழ்க்கை ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். யோசித்தாதான் அப்போ தான் வந்து எண்ணும் எழுத்தும் ஏன் அவசியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எதற்காக அந்த எண்ணையும் எழுத்தையும் மனித உயிர்கள் கண்டுபிடிச்சாங்க, அது இல்லைன்னா வந்து மனித வாழ்க்கை என்னவாக மாறும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எண்ணும் எழுத்தும் இல்லைன்னா மனித உயிர்களின் நிலை என்னவாக மாறும் அப்படின்னா பேசுகிறதே தவிர்த்துருவாங்க, சத்தத்தை எழுப்புவாங்க, ஒலிகளை எழுப்புவாங்க. பிற உயிரினங்கள் மாதிரி நிறைய பழங்குடி மக்களை பாருங்கள், காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் வந்து அவங்களுடைய பேச்சு உச்சரிப்பு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அவங்களுக்கு வந்து எழுத்தறிவு இல்லாத பழங்குடி மக்களை நான் சொல்கிறேன். அவங்களுடைய பேச்சு உச்சரிப்பு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்பவும் மோசமாக இருக்கும். அப்புறம் வந்து இன்னும் சில பழங்குடி மக்கள்கிட்ட வந்து எப்படின்னா, காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள்கிட்ட பழங்குடின்னா ஆதிவாசிகள் மாதிரி, காட்டுவாசிகள் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட வந்து பேச்சு வழக்கே கிடையாது, பேசுகிற மொழி என்கிற பயன்பாடே கிடையாது. அங்கே ஒலிகளை எழுப்புகிறாங்க, டக் டக் டிக் டிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வித்தியாசமாக ஒலிகளை எழுப்பி ஏதோ ஒன்று புரிய வைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இது உனக்கு புரியுதா அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்குறேன். அல்லது வந்து நான் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட பேசிகிட்ருக்கேன், அவர் என்கிட்ட பேசிகிட்ருக்காரு, அவர் என்கிட்ட ஒரு விஷயத்தை விலைக்கு சொல்கிறாருங்கும்போது அவர் என்ன இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதாப்பா அப்படின்னு கேட்குறேன். புரியுது சார் அப்படிங்கிறேன். அப்போ நான் அதிலேருந்து கேள்வி கேட்பேன். அப்போ நான் கேட்குற கேள்வி அவர் பேசுகிறதோட சம்மந்தப்பட்டதாக இருக்குதா அப்படின்னு அவர் பார்ப்பார். நான் சம்மந்தம் இல்லாத இருந்தால் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன்னா அது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்பார். புரியலைங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவார். அதோட அவர் பேசுகிறத விட இன்னும் விளக்கமாக எனக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அல்லது இவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தேவையில்லாத வேலை, இவனுக்கு எதுவும் புரியாது, இவன் டியூப் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அந்த மாதிரி ஒருத்தர் நம்முடைய உணர்வுகள் மற்றவர்களுக்கு தெளிவாக புரிந்ததா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த மொழி வந்து ஒரு உறுதிப்படுத்துறது. இப்போ ஒலிகளை எழுப்புகிறோம், அது மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒலிகளை இந்த ஆதிவாசிகள்னு சொல்லக்கூடாது, எல்லாருமே ஆதியிலேருந்து தான் வந்தவங்க. இந்த காடுகளில் வசிக்கின்ற இந்த பழங்குடி மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பழங்குடி மக்கள்கிட்ட மொழி இல்லை, அவங்க ஒலிகளை எழுப்பி தான் ஒருத்தருக்கு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எப்படின்னா டக் 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 அப்படின்ட்டு ஏதாவது வாயில் வச்சு ஏதாவது வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி மற்றவங்களுக்கு தங்களுடைய உணர்வுகளை புரிய வைக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே முதல்ல அவங்களுக்கே புரியறதில்ல. நம்முடைய உணர்வு என்ன, நம்முடைய உணர்வு இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம், நமக்கு என்ன இப்போ மனநிலை, அதை எப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரில. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, கேட்குறவங்களும் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்போது நம்முடைய உணர்வுகளை மற்றவங்கள புரிஞ்சு நடக்கும்போது அதுதான் வாழ்க்கை. மனித வாழ்க்கை என்பது மற்றவர்களை புரிந்து நடந்து கொள்வது. அப்போ அதுக்கு இந்த மொழி இல்லைன்னா, எண் அல்லது எழுத்தறிவு இந்த ரெண்டுமே இல்லைன்னாக்கா வந்து மற்றவங்கள நம்ம புரிஞ்சு நடந்துக்கவே முடியாது, ஒரு மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. நாம் நினைக்கிறத மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எண்ணறிவும் எழுத்தறிவும் இல்லைன்னாக்கா மனித வாழ்க்கை வந்து ஒரு மனித வாழ்க்கை வந்து கடந்த காலத்தை நோக்கி தான் போகும். கடந்த காலத்தில் ஆதி காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படி பார்க்க போனால் மொழி வந்து ஒருவேளை ரொம்ப சமீபத்தில் இருந்து தான் தோன்றியதோ அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். மொழியில் ஆதி காலத்துலேருந்தே அதற்கான முயற்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. மனித இயல்பாகவே அந்த மொழியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் மொழிக்கான வரலாறு என்பது அது ரொம்ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான்.
யாரோ ஒருத்தர் சொன்னாங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மொழியே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. அதற்கான ஆராய்ச்சி அல்லது முயற்சி அப்படிங்கிறது அது ஆதிகாலம் தொட்டே அந்த மனித குரங்கிலிருந்து விலங்கிலிருந்து அவர்கள் எப்படி மனித உயிர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்யும்போது அந்த முயற்சிக்கு இணையாகவே அந்த மொழியின் வரலாறும் தொடங்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் எண் இல்லைன்னா நம்பர்ஸில் இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா ஏன் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் இப்போ இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு எழுத்தறிவு எண்ணறிவுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நல்லா தெரியும். படித்தா தான் இங்கே வாழவே முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்கிறது சரி இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு 2040 செயலிழக்க தொடங்கிடும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரியான தொழில் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். டாக்டர், பள்ளிக்கூடம் எதுவுமே இருக்காது, புக்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது நாம் அதுக்கப்புறம் விவசாயம் எல்லாருமே உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு தொழில் தான், ஒருங்கிணைந்த வேளாண்மை அப்படிங்கிற உணவு உற்பத்தி தொழில் தான் செய்வாங்க. அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கையில் இப்போ காடுகளில் பழங்குடியினர்லாம் வாழ்கிறாங்களோ அவங்கள மாதிரி நாமளும் வாழ ஆரம்பிச்சிருவோம். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நமக்கு எழுத்தும் எண்களும் எந்த அளவுக்கு நமக்கு தேவை, எழுத்தும் எண்களும் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா, அந்த ஒரு வாழ்க்கையில் எழுத்தும் எண்களும் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அல்லது அப்படிங்கிறது இல்லை. அந்த ஒரு வாழ்க்கையில் எழுத்தையும் எண்ணையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது, என்ன கட்டாயம் இருக்குது அப்படின்னா, இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க வயசை கணக்கு விடணும். இப்போ நிறைய பழங்குடியினருக்கு பார்த்திங்கன்னா இப்போ வாழுகிற நிறைய பழங்குடியினருக்கு அவங்க வயசு என்னன்னே தெரியாது. வயசுன்னா முதல்ல என்னன்னே தெரியாது. வயதுன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. வயதுன்னா உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டால் வயதுன்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிற எத்தனை வயசுன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போ வாழ்வதற்கான ஒரு ஊக்கங்கிறதே எப்படின்னா, நான் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டேன், இன்னொரு 10 வருஷம் அல்லது 20 வருஷம் வாழணும் எப்படியாவது அப்படிங்கிறதுக்கு இந்த எண்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம வாழ்வதற்கான ஊக்கத்தை கொடுப்பதாக நம்ம வயசு 60 ஆயிடுச்சு, 70 ஆயிடுச்சு அல்லது 80 ஆயிடுச்சு, 90 ஆயிடுச்சு, 100 வயசு வரை வாழும்போது அவரை பார்த்து நம்ம வியக்கிறோம். அந்த வியப்பை அந்த 100 வயசு உடையவர் சம்பாதிக்கிறார். அது மாதிரி அப்போ அதற்கு காரணம் என்ன, அந்த எண்கள் தான். இப்போ யாரும் ஏமாற்றவும் முடியாது. இப்போ வயசே தெரியலை, யாருடைய வயசு, ஒருத்தரோட வயசு என்னன்னே தெரில அப்படின்னா அவர் பெரியவரா சிறியவரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ திருமண உறவெல்லாம் நிச்சயிக்கிறதுக்கு ஒரே மாதிரியான வயசு இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அது ஏன் சொல்கிறோம், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போ அந்த காரணங்களை வச்சு ஒரே மாதிரி வயசு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கு அந்த ஒரே மாதிரியான வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எண்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்படி நம்ம நிறைய கணக்கு வழக்குகள் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலும் கணக்கு வழக்குகள் இருக்குது. அப்போ மாதங்களை கணக்கிடணும், நாட்களை கணக்கிடணும், கிழமைகளை கணக்கிடணும். அப்படி இல்லாமல் இப்போ பழங்குடியினர் காடுகளில் வாழ்கிற பழங்குடியினர் இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு மாதம் 30 நாள், முதல் தேதி 2ஆம் தேதி இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வருடம் முழுக்க எல்லாம் ஒன்று தான். ஆனால் வெயில் காலம் இந்த மாதிரியான உணர்வு இருக்கும். இது குளிர்காலம், மழை காலம், அடுத்தால வர்றது வெயில் காலம், அதுக்கு திரும்பவும் மழை வரும். இந்த மாதிரி கால சுழற்சியை மட்டும் அவங்க கணக்கிட்டு கொண்டுட்டு, ஆக கணக்கெடுக்கிற அந்த மனநிலையை நம்ம என்றைக்குமே தவிர்க்கவே முடியாது. அதைத்தான் இன்னும் தெளிவாக கணக்கிடணும், புரிகிற மாதிரி கணக்கிடணும், நம்ம வாழ்க்கையை திட்டமிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு எண்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது. வயதை கணக்கிடணும், அப்புறம் மாதத்தை கணக்கிடணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எண்கள் அவசியமாக இருக்குது. எழுத்துங்கிறது நாம் மற்றவங்கள தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு மொழி அவசியமாக இருக்குது. பேச்சு, எழுத்தறிவு, அப்புறம் இந்த அறிவுங்கிறது மொழி, நம்ம பேசுகிற மொழிங்கிறது நாம் நம்மளையே தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மொழி அவசியமாக இருக்குது. ஆக மொழியும் எழுத்தும் இல்லை, மொழி என்பது இல்லை என்றால், எழுத்தறிவு என்பது இல்லை என்றால், எண்ணறிவு இல்லை என்பது இல்லை என்றால் நம்ம இன்னும் ஈஸியாக வாழலாமே. எதுக்கு இதெல்லாம் போட்டு கற்றுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனைக்கு மதிப்பு இல்லை.
கண்டிப்பாக வந்து எண்ணெயும் எழுத்தையும் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் எளிதாக வாழ முடியும். இதெல்லாம் ஒரு கஷ்டமாக நினைக்கக்கூடாது. நினச்சாக்கா நம்ம எளிதாக வாழ முடியாது. நான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி இந்த உலகத்தில் வந்து இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் இயற்கை இயந்திர அறிவியல் உலகம். இங்கே வந்து யாருமே வந்து எதற்காக எதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதோட பயன்பாடு தற்போதுள்ள உலகில் ரொம்ப அதிகம்தான். வயதை கணக்கிடுறதுக்கு நம்ம எண்கள்லாம் தேவைப்படுது. அப்போ வந்து இந்த எண்கள் இல்லை, எண்களை பற்றியே தெரிஞ்சுக்கல அப்படின்னா ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒருத்தர் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருப்பார். ஆனால் அவர் வந்து தன்னை சிறியவராக காட்டிக்கொண்டு ஒரு சிறிய வயதுடைய ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவும் சிறிய வயதுடைய. அப்போ இந்த வயதை கணக்கிட்டு தான் இவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அதெல்லாம் வந்து கணக்கிடுறோம். ஆக இந்த மாதிரி எண்களும் எழுத்தும் வந்து தெளிவாக புரிந்து கொண்டு அதன் மூலம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை முறை அமைப்பதற்கு எண்களும் எழுத்தறிவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வருடங்களை கணக்கிடுறது, மாதங்களை கணக்கிடுறது, அந்த இதெல்லாம் வந்து தெளிவாக இப்போ இந்த வாரத்தை கணக்கிடுறது, வாழ்க்கை அதன் மூலம் திட்டமிடுவது, திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலும் விடுமுறையெல்லாம் உண்டு. வாரத்திற்கு அங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டனா, அதாவது மின்சாரம் இல்லாத 2040க்கு பிறகு வரப்போகிற இயந்திர பயன்பாடு எதுவும் இல்லாத, மின்சாரம் இல்லாத, தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாத, உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்த வேளாண்மை எனும் ஒரே தொழிலை செய்கின்ற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் வந்து விடுமுறையெல்லாம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வாழ்கிற வாழ்க்கையே ஒரு பள்ளிக்கூடம்னா எப்படி இருக்கும், முதல் பீரியடு, 2வது பாட வேலை, 3வது பாட வேலை அப்படின்லாம் இருக்கணும். முதல் பாட வேலை ஆங்கிலம், 2வது பாட வேலை தமிழ், 3வது பாட வேலை வந்து விளையாட்டு, 4வது பாட வேலை வந்து அறிவியல், 5வது பாட வேலை வந்து ஓவியம். இந்த மாதிரி பாட வேலையாக பிரிக்கப்பட்டு தான் திட்டமிட்டு அந்த பள்ளி நடைமுறை நடக்கிறது. அதே மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையும் எப்படி நடக்கும் அப்படின்னா, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இது போன்று பாட வேலைகளாக பிரித்து கொள்வார்கள். எப்படின்னா, பிரித்து கொள்வார்கள் என்று சொல்ல வேண்டும், பிரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படின்னாக்கா, காலையில் எந்திரிச்சிட்டாங்க, காலையில் எழுந்தோடனே 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மொத்தம் 3 மணி நேரம் வந்து அவங்க வயலுக்கு போயிடணும். அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம். அதாவது தனித்தனியாக தான் தொழில் பார்க்கணும். கூட்டாக ஒரு குடும்பமாக வந்து ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறது அந்த மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாது. ஏன் வேலை செய்யக்கூடாதுன்னா, அப்புறம் வந்து தோட்டத்தில் அப்போ வந்து அவங்களுக்குள்ளே சண்டை வரும். ஒரு தோட்டத்தோட ஒரு வளர்ச்சிக்கு, உணவு அதிகமாக உற்பத்தி பண்ணதுக்கு அதுக்கு யார் காரணம், அவர் தான் காரணம், அண்ணன் தான் காரணம், தம்பி வந்து எதுவுமே செய்யலை, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் ஏற்படும். அதனால் உற்பத்தி இவர் தான் அந்த உற்பத்திக்கே காரணம். அந்த தோட்டம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அண்ணன் தான் காரணம், தம்பி வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, அல்லது அக்கா தான் காரணம், தங்கச்சி வேஸ்ட்டு, அல்லது தங்கச்சி தான் வந்து நல்லா உழைக்கிறவ, அதனால தான் இவ்வளோ அறுவடை அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். அப்புறம் வந்து உற்பத்தி பண்ணும்போது பழங்களோ காய்கறிகளோ உற்பத்தி பண்ணும்போது அதை வந்து பங்கிடுவதில் பிரச்சனை வரும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு, அப்போது அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக நிலம் கொடுத்துடணும். 2 ஏக்கர் நிலம் வந்து அவங்க இந்த மாதிரி நிறைய ஒரே தோட்டத்தில் ஒரு குடும்பமாக உழைக்கும்போது அதை பங்கிடுவதிலும் அதில் உள்ள வெற்றி தோல்விகளை ஏற்றுக்கொள்வதிலும் அவங்களுக்கு இடையில் சண்டை வரும், முரண்பாடு வரும், கருத்து முரண்பாடு வரும். அதனால் குடும்ப ஒற்றுமை வந்து நல்லா இருக்காது. யாரோ ஒருத்தர் அதிக புகழை பெற்றுக்கொண்டே போயிட்டுருப்பார். அதனால் மற்றவங்களோட ஒரு புகழ்ச்சியெல்லாம் பாதிக்கப்படும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்துடணும். நீ வந்து இது உன்னுடைய நிலம், அந்த நிலத்தில் நீ மட்டும்தான் உழைக்கணும். நீ வந்து எப்படி உன்னுடைய வேலை உணவு உற்பத்தி பண்ணுறது தான். எப்படிலாம் உற்பத்தி, காய்கறிகள், பழங்கள், கிழங்குகள், அப்புறம் பயிர் வகைகள், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், அப்புறம் கொஞ்சமாக தானியம், நெல், ஏன் இந்த மாதிரி. அப்புறம் வந்து 2 மாடு, அப்புறம் ஒரு 2 ஆடு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தரும் இப்படி அவங்களுக்குன்னு ஒரு 2 ஏக்கர் நிலம், இப்படி என்ன சொன்ன மாதிரி 2 மாடு, ஒரு 2 ஆடு, ஒரு 4 கோழி, இதை வச்சுட்டு அவங்க வந்து
உணவை உற்பத்தி பண்ணி அவங்க தேவையான உணவை உற்பத்தி பண்ணிக்கணும். அப்படி உற்பத்தி செய்யப்படுகிற உணவை வந்து அவங்க குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து உண்ணணும். இப்போ வந்து எந்த பிரச்சனை, இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான போட்டி வரும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நிலம் கொடுத்தாச்சு. அப்போ அவங்கவுங்க நிலத்தில் உழைச்சி உணவு உற்பத்தி பண்ணுற போட்டியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நிலம். இப்போ வந்து ஒருத்தர் உன்னுடைய சக்திப்படி நீ எவ்வளோ நிலத்தை வேணாலும் ஆக்கிரமிச்சிக்கோ, அது என்னுடைய திறமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்கள சுதந்திரமாக விட்டுனா ஒருத்தர் என்ன பண்ணுவார், நிறைய நிலத்தை ஆக்கிரமிப்பார். அப்புறம் சண்டை வரும், இன்னொருத்தர் நிலத்தை ஆக்கிரமிப்பார். அப்போது இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பதில் நிறைய சண்டைகள் வரும். அதனால் வந்து ஒரு ஊர் நிர்வாகம் என்பது ஒன்று கூடி அவங்கள மக்களுக்கு வந்து 8 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தலா 2 ஏக்கர் நிலம், அதுமாதிரி 2 குழந்தைங்க தான் பெற்றுக்கணும். அப்போது ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து 5 குழந்தைங்க, ஒருத்தர் ஒரு கணவன் மனைவியும் 3 குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஏன்னா 8 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் வந்து ஊர் நிர்வாகத்தால் கொடுக்கப்பட வேண்டும். அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தில் வந்து 4 பேர் இருக்காங்க, 4 குழந்தைங்க இருக்காங்க, இன்னொரு குடும்பத்தில் 2 குழந்தைங்க இருக்காங்க, இன்னொரு குடும்பத்தில் 1 குழந்தைங்க தான் இருக்காங்க. இந்த ஏற்றத்தாழ்வு காலமாக ஒரு குடும்பத்துக்கு அதிகமாக நிலம் ஒதுக்கப்பட வேண்டும். ஏன்னா 4 குழந்தைங்கன்னா 4 2 8 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட வேண்டும், விவசாய நிலம். இதுமாதிரி 3 குழந்தைங்கன்னா 3 × 2 6 ஏக்கர் விவசாய நிலம் ஒதுக்கப்பட வேண்டும். அப்போது அந்த அதுமாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு வீட்டில் ஒருத்தர் தான், ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தான். அப்போது இந்த ஏற்றத்தாழ்வுகளை தவிர்க்கணும். ஒரு குடும்பம் அப்போது நிறைய நிலத்தை வந்து நம்ம வந்து மடக்கி போடணும், ஊர் நிர்வாகத்தில் வந்து வாங்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய குழந்தைகளை பெற்றுப்படுவாங்க. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், 2 குழந்தையோடு நிறுத்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலம் கொடுத்துடணும். 2 குழந்தை தான் பெற்றுக்கணும், அதுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கூடாது. குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் அனுமதி வாங்கணும். இப்போ நான் முதல் குழந்தையை பெற்றுக்கொள்ளப் போகிறேன், அதற்கு தங்களுடைய அனுமதி தேவை அப்படின்னு ஊர் நிர்வாகத்திட்ட விண்ணப்பிக்கணும். அது மாதிரி அனுமதி, இப்போ 2வது குழந்தை பெற்றுக்க போகிறேன் அப்படின்னா அதற்கும் விண்ணப்பிக்கணும். இப்படி 2 குழந்தைகள் பெற்றுக்கொண்டாலே போதும். அப்போ வந்து அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பங்கிறது வந்து நான் ஏற்கனவே சில வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். 8 குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு கூட்டு குடும்பம். அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சமாக வசிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை வந்து 16 பேர் இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சமாக வசிக்கக்கூடியவங்க 16 பேர் இருப்பாங்க. இது எப்படி 16 பேர் எப்படி கணக்கிடுறாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த 16 பேருக்கும் 8 வயதுக்கு மேற்பட்டவங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த 16 பேருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், 8 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு 12 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அல்லது 13 பேர் இருப்பாங்க. மீதி 3 பேர் வந்து 8 வயதுக்கு கீழே உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஆனாலும் எல்லாருக்குமே உணவு என்பது தேவைப்படுகிறது. 8 வயதுக்கு மேலே அவங்க கையில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறோம், அவ்வளோதானே தவிர. ஆனால் அவர்களுக்கு தேவையான விளைநிலம் எப்பவும் தயாராக இருக்கணும். அப்படின்னா 8 வயதுக்கு மேற்பட்ட அவர்களுக்கு விளைநிலம் 16 பேர் இருக்காங்க ஒரு கூட்டு குடும்பத்தில். அப்படிங்கும்போது 16 × 2 32 ஏக்கர் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் 32 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட வேண்டும். அது 8 வயதுக்கு மேலே அவங்க ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் 32 ஏக்கர் விளைநிலம் இருக்கா, 32 ஏக்கர். அப்போ வந்து 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க தனது கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டுள்ள ஊர் நிர்வாகத்தால் கொடுக்கப்பட்டுள்ள 32 ஏக்கர்லேருந்து ஒரு 2 ஏக்கரை தனக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க எடுத்துக்கொண்டு அவர் வந்து அதில் வந்து தனது விவசாயத்தை செய்யணும். விவசாயத்தை செய்து தனக்கு தேவையான உணவுகளை அவர் உற்பத்தி செய்தாலே போதுமானது. அவன் தனது குடும்பத்திற்கு தேவையான, தனது அம்மாவிற்கு அப்பாவிற்கு தேவையான உணவெல்லாம் அவர் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி செய். இப்போ வந்து பிற உயிரினங்கள் இருக்குல்ல, குரங்குகள், ஆடுகள், மாடுகள், இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை தானே அது சாப்பிடுது. அப்போ அதை மட்டும் வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சால் போதும். அடுத்தவங்களுக்காக நான் வந்து என் பொண்டாட்டிக்காக உழைக்கிறேன், அவள் வந்து அவளை வேலை செய்ய வைக்க விட மாட்டேன், நான் உழைச்சி அவளுக்கு கொடுப்பேன், இந்த மாதிரி கதெல்லாம் அங்கே நடக்காது. அவங்க மனைவி வந்து அவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 ஏக்கர் விளைநிலத்தில் உழைப்பாங்க. கணவன் என்ன பண்ணுவார்னா அவருக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணுறதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட 2 ஏக்கர் விளைநிலத்தில் உழைப்பாங்க.
அப்போ வந்து ஒரு மனைவிக்கு தேவையான உணவையும் சேர்த்து தான் நம்ம உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிற உணவு கணவனுக்கு இருக்கக்கூடாது. அல்லது தன்னுடைய ஒரு 8 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு தனக்காக உற்பத்தி செய்யப்பட்ட உணவை தனது மனைவிக்கு கொடுக்கறது என்பது வேறு, பகிர்ந்து உண்பது வேறு, தனது பிள்ளைகளுக்கு கொடுப்பது என்பது வேறு. அது வந்து நடக்கும். தனக்காக ஒரு கணவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆண் என்ன பண்ணுறான், தனக்காகத்தான் அந்த தனக்கென கொடுக்கப்பட்ட 2 ஏக்கர் விளைநிலத்தில் உணவு உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வுடன் தான் நான் உழைக்க வேண்டும். தன்னுடைய மனைவிக்காக நான் உழைக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உழைக்கக்கூடாது. ஆனால் அவனுக்காக உற்பத்தி செய்யப்பட்ட உணவை வந்து அவன் தனது மனைவிக்கு கொடுக்குறான், பிள்ளைகளுக்கு கொடுக்குறான். அது மாதிரி ஒரு மனைவியும் தனக்கு தேவையான உணவிற்காகத்தான் நான் எனக்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் நான் உழைக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு அந்த அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டும், மனைவிக்கு இருக்க வேண்டும். அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட உணவை வந்து அந்த பெண் தனது கணவனோடும் பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொள்கிறார். இந்த மாதிரி ஒரு புரிதல், அப்போ இப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் 2 ஏக்கர் விளைநிலம், இதுக்கெல்லாம் கணக்கு தேவை. இந்த மாதிரி திட்டமிட்டு வாழ்வதற்கு இந்த எண்ணறிவு, எழுத்தறிவு என்பது தேவையாக இருக்கிறது. ஒரு 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலும் அந்த மக்கள் வந்து ஊர் நிர்வாகம் எல்லாமே இருக்கும். ஒரு குடும்பமும் ஒரு நிர்வாகமாக இருக்கும். அது மாதிரி கூட்டு குடும்பமும் ஒரு நிர்வாகம் இருக்கும், நிர்வாகமாக தான் செயல்படும். அது மாதிரி தெருவும் ஒரு நிர்வாகமாக செயல்படும். அது மாதிரி ஊர் நிர்வாகம்னு ஒரு நிர்வாகம் இருக்கும். அதில் வந்து அந்த ஊர் நிர்வாகத்திற்கு உட்பட்டு வாழ்கிற மக்கள் இருக்காங்களே, ஒரு ஊரில் வந்து ஒரு 4000 பேர் இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஊரில் உள்ளவங்க ஒரு தெருவில் வந்து ஒரு 120 பேர் இருப்பாங்க. ஏன்னா இல்லை ஒரு தெருவில் வந்து ஒரு 160 பேர் இருப்பாங்க. 30 தெரு கொண்டது ஒரு ஊர். இப்போ வந்து ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சம் 16 பேர் இருப்பாங்க. அப்போது ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் அப்படின்னா 160 பேர் இருப்பாங்க. அப்போது ஒரு 30 தெரு கொண்டது வந்து ஒரு ஊர் அப்படின்னா 30 தெரு, 30 × 160 3000, 18, 4800 பேர் ஒரு ஊரில் இருப்பாங்க. 4800 பேர் வசிப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தெருவுலேயும் வந்து நிர்வாகம் இருக்கும். ஒவ்வொரு தெருவுலையும் நிர்வாகம் இருக்கும். அப்போது ஒரு தெருங்கிறதே ஒரு நிர்வாகம். அப்படிங்கும்போது அந்த தெருவுக்கு தலைவர்லாம் இருப்பாங்க, உதவியாளர் இருப்பாங்க, அப்படி எல்லாமே இருப்போம். அப்படிங்கும்போது அது எப்படி தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ட்டு பின்னாடி வர்ற வீடியோக்களில் நான் வந்து பதிவிடுகிறேன். அந்த மாதிரி நிர்வாகம் இருக்கும்போது அந்த தெருவில் உள்ளவங்களோட பேர் வந்து அந்த நிர்வாகத்திற்கு உட்பட்ட அலுவலகத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதாவது ஓலைச்சுவடிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஓலைச்சுவடி தான் வந்து எழுதுறதுக்கு இப்போதைக்கு ஏற்ற ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் எழுதி வைப்பதற்கு ஆவணங்கள்லாம் அங்கே இருக்கும். அந்த ஆவணங்களில் வந்து அந்த தெருவில் வசிக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரோட பேர், அவங்க வந்து அவங்களுடைய அப்பா பேர், அம்மா பேர், அப்புறம் அவங்க எந்த கூட்டு குடும்பத்திலேருந்து வசிக்கிறாங்க, அவங்க திருமணம் ஆனவர்களா இல்லையா, அவங்க வயது என்ன, திருமணமானவர்கள் என்றால் எத்தனை வயது, அப்படி போன்ற அடிப்படையான தகவல்களை மட்டும் பதிவு செய்து வைத்திருப்பார்கள். அதனால் வந்து அதனால் இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதுன்னா எழுத்து என்பது தேவைப்படுகிறது, எண் என்பது தேவைப்படுகிறது. அதனால் வந்து மனித வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வதற்கு இந்த எண்ணும் எழுத்தும் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. எண்ணும் எழுத்தும் இல்லைன்னா மனித வாழ்க்கை வந்து ஒரு அலங்கோலமாக போயிடும். அதனால் மனித வாழ்க்கையை நிர்வகிப்பதற்கும் திட்டமிட்டு வாழ்வதற்கும் வந்து ஒரு அறிவுபூர்வமாக வாழ்வதற்கும் எண்ணும் எழுத்தும் பேசுகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தர் அன்பை வந்து பேசிக்கிறது, இப்போ சத்தம் எழுப்பி பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மொழியே இல்லை, இப்போ மொழியே இல்லை அப்படின்னா சத்தம் தான் எழுப்புவாங்க. வித்தியாசமான சத்தங்களை எழுப்பி தங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாங்க. அப்படின்னா ரொம்ப நேரம் சத்தம் போட்டுகிட்டே இருக்க முடியாது. டக் டக் டிக் டிக்னு வாயில் வச்சுட்டு சத்தம் போட்டுட்டு ரொம்ப நேரம் போட முடியாது. பேசுகிறது அப்படின்னா நிறைய விளக்கி நம்மளுடைய உணர்வுகளை தெளிவாக விளக்கி அதிக நேரம் பேச முடியும். அப்போது ஒருத்தரோட அன்பை வந்து சரியாக புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் வந்து எண்ணும் எழுத்தும் வந்து ரொம்ப முக்கியம். மனித உயிர்கள் வந்து தங்களையும் புரிந்து கொள்ளணும், பிறரையும் புரிந்து கொள்ளணும். இதுக்கு வந்து நம்மளுடைய மனசை புரிஞ்சிக்கணும்,
அப்போ இதுக்கெல்லாம் வந்து எழுத்து என்பது ரொம்ப முக்கியம், அந்த மொழி என்பது ரொம்ப முக்கியம், எண் என்பது ரொம்ப முக்கியம். வரலாற்றை கணக்கிடுவதற்கும் எண் என்பது தேவைப்படுகிறது. வரலாற்றை புரிந்து கொள்வதற்கும் வரலாறுனா இப்போ வந்து நம்ம 2000 வருஷம் பழமையானது, இப்போது அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்றை வந்து பதிவு செய்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எண் வந்து தேவைப்படுகிறது. 1600 வருஷம் என்ன நடந்தது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதெல்லாம் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வரலாறுங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். வரலாறு இன்றைக்கி நம்ம வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? புத்தகங்கள் மூலமாகவும், இந்த மாதிரி கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், இந்த மாதிரி பதிவுகள் மூலமாக நம்ம வந்து கடந்த காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, புத்தகம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, இந்த மின்சாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த கடந்த காலத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அப்போது வரலாறுங்கிறது என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் வரலாறு என்பது என்ன, நம்முடைய வாழ்க்கையில் வரலாறுங்கிறது என்ன, கடந்த காலத்தை பற்றி அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, நாங்கள் 500 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்தது, இவங்க முகலாயர்கள் இப்படி வந்தாங்க, சேரர்கள் சோழர்கள் இந்த மாதிரி ஆட்சி பண்ணாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் அவர் எழுதினார், இப்படி நம்ம வந்து கடந்த கால வரலாற்றை பற்றி புத்தகத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இது வந்து பேச்சு வழக்கில் கடத்தப்பட்ட விஷயம் கிடையாது. புத்தகத்தின் மூலமாக நமக்கு யாராவது சொல்லிக் கொடுத்து நாமளே படித்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் புத்தகங்களும் கிடையாது, அவங்களுக்கு புத்தகங்கள் கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. அவர்கள் ஒரு கிராமமாக வாழப்போகிறார்கள். அப்படி வாழப்போகிறவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் தேவை. ஆனால் அவர்கள் புத்தகம் படிக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, சேரர்கள் சோழர்கள் அப்படி அவங்களெலாம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து அங்கு வாழ்கிற மக்கள் பேசி கொண்டிருப்பார்களா? பேசிக்கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் வரலாறு என்றால் என்ன, அவர்களது பார்வையில் வரலாறு என்றால் என்ன என்பது ஒரு கேள்வி. அப்போ வரலாறு என்னன்னாக்கா, அவங்க எதை பற்றி பேசுவாங்க, கடந்த காலத்தை பற்றி எப்படி பேசுவாங்க, யாரை பற்றி பேசுவார்கள், கடந்த காலத்தை பற்றி அவர்களுக்கு இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, யார் ஆட்சி பண்ணாங்க, இங்கே யார் என்ன நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அவங்களுக்கான வரலாறு என்பது வந்து என்னன்னாக்கா, அவங்க தாத்தாவை பற்றி பேசுவாங்க. அவங்களுக்கு தெரிந்தவர்கள், அவங்க தாத்தா சொல்லி இவங்க தெரிஞ்சிருக்கும். தாத்தா வந்து என்ன பண்ணார், ஒரு தாத்தா வந்து பேரங்கிட்ட பேசியிருப்பார், என்னுடைய தாத்தா எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்ட்டு. ஆனால் அந்த பேரனுக்கு தெரியாது தனது தாத்தாவின் தாத்தா வந்து என்ன பண்ணார். ஆனால் தாத்தா சொல்லி தெரியும், தன்னோட தாத்தா வந்து சொல்லி தெரியும். தன் தாத்தாவோட அப்பா வந்து என்ன பண்ணார்னு சொல்லிட்டு இந்த பேரனுக்கு தெரியாது. ஆனால் அந்த தாத்தா வந்து சொல்லி தெரியும். அப்போது நேரடியாக பிறர் மூலம் கேட்டு தெரிந்தவர்கள் தான் வரலாறு, கேட்டு தெரிவது தான். அது மாதிரி நம்ம யாரோ ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் வரலாறு கிடையாது. ராஜராஜ சோழன் இவரெல்லாம் யார், அல்லது வந்து நம்ம வந்து திருவள்ளுவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அல்லது சேரர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், மனுநீதி சோழனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அந்த பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், வீர சிவாஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இவர்கள்லாம் யார், இவர்கள்லாம் என்ன நம்ம சொந்தக்காரங்களா, நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அளவுக்கு இவர்கள் என்ன நம்மளுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களா, நமக்கு நெருக்கமானவர்களா, எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை போய் வரலாறுன்னு நம்ம தலையில் திணிச்சு வச்சுட்டாங்க. உண்மையான வரலாறு என்பது என்னவென்றால் நமது வாழ்க்கையோடு தொடர்புடையவர் தான். இவங்களும் நமது வாழ்க்கையோடு தொடர்புடையவர் தான். இந்த மாதிரி நம்ம திருவள்ளுவர் இல்லை இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறோம், இவங்களும் நம்மளோட வாழ்க்கை. ஆனாலும் இதை விட அவங்களுக்கு நாம் யாருன்னு தெரியாது, ஆனால் நாம் அவங்கள தெரிஞ்சிருக்கோம். ஆக ரெண்டு பேரையும் தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் இப்போ நான் என்னுடைய தாத்தாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா என் தாத்தாவுக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும், அல்லது எனக்கும் என் தாத்தாவை தெரிஞ்சிருக்கணும். அல்லது வந்து நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய தாத்தா இறந்துருக்கலாம்.
ஆனால் வந்து என்னுடைய தாத்தாவுக்கு எனக்கு என்னுடைய அப்பாவை தெரியும், என்னுடைய அப்பாவுக்கு அவருடைய அப்பாவான எனது தாத்தாவை பற்றி தெரியும். அப்போ இதன் வழியிலாவது ஒரு தொடர்பு இருந்திருக்கணும். நேரடி தொடர்புங்கிறது இது மாதிரியே இருந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் வரலாறு. மற்றபடி யாரோ பற்றி வீர சிவாஜி, அவர் கட்டபொம்மன், இவங்கெல்லாம் யார், இவங்கள பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற யாரோ ஒருத்தர் அவர் நமக்கு. அப்போ நாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுப்போமா, ஆனால் அவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டோம். அவங்கள பற்றி அவங்க கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்க அல்ல. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடந்த காலம் அவங்களால நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. சரி, ஓகே, அது சரிதான். அப்படி பார்க்கும்போது இப்போ நிகழ்காலத்தில் பாருங்கள், நாம் வந்து ஒரு பிரதமரை பற்றி தெரிஞ்சுப்போம், ஆனால் வந்து முதலமைச்சரை பற்றி தெரிஞ்சுப்போம். ஆனால் அவர் நம்மளை பற்றி தெரியுமா? நான் யாருன்னு அவருக்கு தெரியுமா? இந்த எப்படின்னா இந்த நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் இந்த விஐபிகளை பற்றி தெரிஞ்சுப்பாங்களாம். அந்த விஐபிகளுக்கு இந்த மக்களை பற்றி தெரியுமா? தனிப்பட்ட முறையில் தெரியாது. அப்படின்னா இதுதான் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தீர்மானிக்குது. நமக்கு ஒரு கேள்வி வரணும். நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் நீ என்னைக்காவது என்னை பற்றி தெரியுமா? உனக்கு என்னை பற்றி தெரியுமா? என்ன அப்போ நான் எனக்கு பெரிய ஆள் தான், நீ என்னை பற்றி. அப்போ நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நம்மளை பற்றி யாருக்கு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அதில் தான் நம்முடைய சுயமரியாதையே இருக்குது. சும்மா அவங்க விஐபி அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி வச்சுருக்குது. அப்படி ஒரு சுயமரியாதையற்ற ஒரு நிலையை உருவாக்கி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி தானே. நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சிக்க மாட்டாங்களாம், ஆனால் அவங்கள பற்றி நாம் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி ஆக்கிட்டாங்க. நாம் ஏன் பேசுகிறோன்னா, அந்த அளவுக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுடைய தலையீடு இருக்குது. அவங்க ரொம்ப தலையிடுறாங்க. அதனால தான் நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம். ஆனால் அவங்களுக்கு நம்மளை பற்றி ஆனால் அதுக்காக அவங்க ஒரு கடமை செய்கிறாங்க. நாம் அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்காக ஒரு கடமையை அவங்க செய்கிறதுனால நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம் தான். இருந்தாலும் எப்போவுமே நாம் நம்முடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை முறை நமக்கு தேவை. நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, நம்மளோடு தொடர்புடையவங்க, நேரடி தொடர்புடையவங்க, அவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றி தான் நம்ம பேசணும். ஆனால் நம்ம இப்போ யாரும் நம்ம அப்பாவை பற்றி பேசுகிறதில்ல, சித்தப்பாவை பற்றி பேசுகிறதில்ல. ஆனால் யாரோ ஒரு விஐபியை பற்றி பேசிகிட்டு இருப்போம், யாரோ ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றி, சினிமா நடிகரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருப்போம். இந்த மாதிரியான அப்போ தான் மனித உறவுகளுக்கு மனித உறவுகள் மீதே ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுது. ஏன்னா அதாவது நேரடியாக உதவி செய்கிறவங்க யார்? நம்முடைய சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, இவங்க தான் நேரடி உதவி செய்கிறாங்க. அக்கா, இவங்கள பற்றி நம்ம என்றைக்குமே பேசுறதில்ல. எப்போவும் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? நடிகர்களை பற்றி, அரசியல்வாதிகளை பற்றி பேசிகிட்ருக்கோம். அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இயல்பாகவே இந்த மனிதர்களுக்கு விசுவாசமே கிடையாது. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அப்போ விசுவாசமே கிடையாது. அதனால தான் தனித்தனியாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு ஒற்றுமையாக, குடும்பமாக, அன்பு பாசங்கிறது ஏன் இல்லாமல் போச்சுனாக்கா, இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையினால்தான், இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இங்கே இருக்கிறதுனால நம்ம உதவி செய்கிறது. காலையில் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நடிகர் பின்னாடி போகிறான்னா, ஆனால் அவங்க பெற்றவங்க பிள்ளைகளை வளர்க்குறாங்க கஷ்டப்பட்டு. ஆனால் இவன் எப்போவும் நடிகர்களை பற்றி கனவு கண்டுட்டுருக்காங்க, அவங்கள பற்றி பேசுகிறாங்க, அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத நாம் முடிவு. நம்மளை பற்றி யார் பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி தான் நாம் பேசணும். அதனால் நம்மளை பற்றி பேசாதவங்கள பற்றி நாம் ஏன் நம்முடைய நேரத்தையும் செலவழிக்கணும்? இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அது ஒரு உழைப்பு. பேசுகிறதுக்கு எனர்ஜி தேவை, அதுக்கு சாப்பிட்றதுக்கு அதை சம்பாதிக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நமக்கு நம்மளை பற்றி பேசாத ஒருத்தரை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் வரலாறுங்கிறது இது சரியான வரலாறா அப்படின்னா, இந்த காலத்துக்கு வேணால் இது ஏற்புடையதாக இருக்கலாம். செயற்கையான வரலாறு இது செயற்கையான வரலாறு. நாம் இன்றைக்கி கடந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் அல்லது அவர் முகலாயர்கள் அல்லது பேரரசர், பாண்டியர், சோழர், பாண்டியர், அப்புறம் கட்டபொம்மன், அப்படி இப்படின்னு யாரெல்லாமோ பற்றி பேசிகிட்ருக்குறோம். திருவள்ளுவர் அவருன்னு சொல்லிட்டு யாரெல்லாமோ பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆனால் இது செயற்கையான வரலாறு. இப்படி பேசுகிறது சரியானதே கிடையாது. ஆனால் அது இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறையாக இருக்கிறது. ஒரு தவறான ஒரு நடைமுறை இயந்திர அறிவியல் உலக நடைமுறையாக இருக்கிறது. இது ஒரு மூட நம்பிக்கை. இதுதான் வரலாறுன்னு சொல்லிட்டு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம்ல, இதுதான் மூட நம்பிக்கை. இப்படிப்பட்டது தான் மூட நம்பிக்கை. அப்போ நம்ம யாரை பேசணும் அப்படின்னா,
நம்மோடு தொடர்புடையவர்கள், நமது குடும்பத்தோடு தொடர்புடையவர்கள், அல்லது வந்து நமது ஊரில் உள்ளவர்கள், நாம் நேரடியாக அப்படி நம்முடைய அப்பா, அவங்க அப்பா, நம்முடைய தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா, தாத்தாவின் அப்பா, அவரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த தாத்தா வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருப்பார்ல, என்னுடைய அப்பாவை பற்றி, என்னுடைய அப்பா எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தாத்தா சொல்லியிருப்பார். என்னுடைய தாத்தா சொல்லியிருப்பார். என்னுடைய தாத்தாவின் தாத்தா, என்னுடைய தாத்தாவின் தாத்தாவோட அப்பா. இந்த மாதிரி இது வந்து யாரோ சொல்லி அந்த மாதிரி அந்த தகவல் கடத்தப்படுகிறது. இது வந்து இதில் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. இது வந்து சரியான வரலாறு. இப்படி தான் வந்து வரலாறு என்பது இருக்கணும். இதுதான் இயற்கையான வரலாறு, இயற்கையான வரலாறு. அதனால் வந்து வரலாறு என்பது பேசுவதன் மூலமாக கடத்தப்படுகிறது, பதிவு செய்யப்பட்டதல்ல. ஓலைச்சுவடிகளிலும் புத்தகங்களிலும் உள்ளது வந்து செயற்கையான வரலாறு. அதனால் இந்த வரலாறுலாம் நம்ம செயற்கையான வரலாறை நம்மளால் பாதுகாக்க முடியாது. செயற்கையானது என்றைக்குமே தற்காலிகமானது தான், அது நிரந்தரமே கிடையாது. அதனால் இயற்கையான வரலாறு எதுவோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் எளிதானது. இப்போ பேசுவதன் மூலமாக நான் என்னுடைய அப்பாவை பற்றியோ, என்னுடைய அண்ணனை பற்றியோ, அல்லது எங்கள் சித்தப்பாவை பற்றியோ, என்னுடைய தாத்தாவை பற்றியோ பேசுகிறது தான் எனக்கு எளிதாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது உணர்வுபூர்வமானதாக இருக்கும். அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் புத்தகத்தை போய் புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, புத்தகத்தை படிச்சுட்டு போய் ஒப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை அப்போ நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்னுடைய தாத்தாவை பற்றியோ, என்னுடைய அப்பாவை பற்றியோ, என்னுடைய சித்தாவை பற்றியோ நான் யார்கிட்ட சொல்லுவேன்? யார்கிட்ட சொல்லுவேன்னா, யார்கிட்ட சொன்னால் அதை கேட்பாங்களோ, வரவேற்பாங்களோ அவங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன். நான் யாரிடம்லாம் நேரடி தொடர்பு வச்சுக்கணும் அவங்ககிட்ட தான் இல்லை. அப்போ அவங்களுக்கும் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கான வரலாற்றை சொல்லுவாங்க. அப்போது வரலாறுங்கிறது பாருங்கள், இயற்கையான. இப்போ வரலாறுனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வரலாறை சொல்லிகிட்டு இருக்காங்க. வரலாறுனா என்ன? இந்த வருஷத்தில் 1500 வருஷத்தில் என்ன நடந்தது? சேரர்கள் வந்தார்கள், சோழர்கள் வந்தார்கள், கடைசியாக வந்து பாண்டியர்கள் வந்தார்கள், அப்புறம் கட்டபொம்மன் வந்தார், வீர சிவாஜி வந்தார், முகலாயர்கள் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமான பொதுவாக இதுதான் வரலாறு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே வரலாறு. ஆனால் இது செயற்கையான வரலாறு. எல்லாத்துக்கும் ஒரே வரலாறு தான் அப்படின்னு சொல்கிறது வந்து செயற்கை. இயற்கையான வரலாறுங்கிறது நான் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. நான் எனது குடும்பத்தை பற்றிய வரலாறு நான் சொல்லுவேன், அது எனது வரலாறு. அவருடைய குடும்பத்தை பற்றி அவர் சொல்லுவார், அது அவருடைய வரலாறு. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே வரலாறுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போது இயற்கையான வரலாறுங்கிறது எந்த அளவுக்கு செழுமையானது பாருங்கள். செழுமையானது, உண்மையானது, ரொம்ப அற்புதமானது, அப்புறம் நிரந்தரமான நடைமுறை. இதுதான் வந்து சுவாரஸ்யமானது, இதுதான் வந்து சுதந்திரமானது, இதுதான் வந்து சுயமரியாதை நிரம்பியது, தன்மானம் நிரம்பியது. என்னுடைய வரலாறை தான் நான் சொல்லுவேன் தவிர யாருடைய வரலாறையோ பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து நல்ல நடைமுறையே கிடையாது. நான் ஏன் இன்னொருத்தரை பற்றி, என்னை பற்றி தெரிஞ்சிக்காத ஒருத்தர், என்னோடு இல்லாத ஒருத்தரை பற்றி நான் சொல்கிறதும் பெருமைப்படுறதும் எதுக்கு? தேவையில்லாத விஷயம். இப்போ வந்து இன்றைக்கி உள்ள விஐபிஎல்லாம் நாளைக்கு இவங்க வரலாற்றில் இடம் பிடிக்கிறவங்க. அதனால் நம்ம இவங்களை பற்றி அந்த வரலாற்றில் இடம் பிடிக்கிறது தான் இப்போ நிறைய போட்டி. கடந்த காலத்தில் இப்போ கட்டபொம்மன், ஒரு சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் பார்க்குறோம்ல. இவங்கெல்லாம் கடந்த கால வரலாற்று. இன்னும் அது மாதிரி எதிர்காலத்தில் வந்து கடந்த கால வரலாறுன்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி இருக்கிற விஐபிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த நாம் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, யாரை பற்றி பேசுகிறோமோ, யாரெல்லாம் வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து இப்போ இன்றைய காலத்தில் நம்ம ஒரு முதலமைச்சரை பற்றி பேசிகிட்டு இருப்போம், அதாவது சினிமா நடிகரை பற்றியும் கிரிக்கெட் வீரரை பற்றியும் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவங்க வந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு அவங்கள வந்து நம்ம வந்து உதவி செய்ய போகிறதில்ல. நம்மக்கிட்ட உடம்புல ஏதோ நோயோ அல்லது ஏதோ ஒரு விபத்து அல்லது நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்போம், செலவெல்லாம் நம்ம தான் பண்ணிட்டுருப்போம். ஆனால் நம்ம பேசுகிறத யாரை பற்றி பேசிகிட்ருப்போம்? அவங்கள பற்றி தான் பேசிகிட்ருப்போம். இந்த நடிகர்களையும் அல்லது அரசியல்வாதிகளை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருப்போம். சிந்திக்கிறது எல்லாமே அது அவங்கள பற்றி தான் பேசிகிட்ருப்போம். ஆனால் நமக்கு நேரடியாக நெருங்கி தொடர்பு உடையவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க, அவங்கள பற்றி பேச மாட்டோம். அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னா, இதுதான் இப்போது இந்த செயற்கையான வரலாற்றின் தன்மை. நமக்கு நேரடியாக உதவி செய்கிறவங்கள பற்றி நம்ம பேச மாட்டோம். நமக்கு எந்த விதத்திலும் நேரடி தொடர்பு இல்லாதவர்களை பற்றி நம்ம பேசிகிட்ருப்போம். ஒரு சினிமா நடிகர் அவங்கள பற்றி. அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன்டா சினிமா நடிகர் முன்னாடி போகிறீங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாருங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி பார்த்துக்கோங்க, ஏமாற்ற அதை பற்றி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க. அப்போது எல்லாருக்குமே தெரியுது இதெல்லாம் வந்து இந்த செயற்கையான வரலாற்றில் உள்ள அநியாயமான ஒரு தன்மை என்பது வந்து
இதெல்லாம் செயற்கையான வரலாறு தானே. இப்போ இன்றைக்கி இருக்கிற விஐபி தான் நாளைய வரலாறு அப்படின்னு நாம் நம்பிகிட்டு இருக்கோம். அவங்க நாளைய வரலாறா இல்லையா என்பது இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். இன்னும் 2040க்கு அப்புறம் இது நாள் வரை நம்ம எதெல்லாம் வரலாறு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அந்த வரலாற்றில் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்களோ இன்றைக்கி இப்போ மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றவர்கள், இதற்கு முன்பும் பேரும் புகழும் பெற்றவர்கள் 2040க்கு அப்புறம் அவர்களுடைய வரலாறு முடிந்துவிடும். 2040ஓட அவர்களுடைய வரலாறு முடிஞ்சிடும். அதாவது யாரெல்லாம் நம்ம மிகப்பெரிய புகழ் நாம் இதுவரைக்கும் நினச்சிட்ருக்கோமோ இப்போதும் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க அப்புறம் கடந்த காலத்தில் இப்படி இவங்களுடைய புகழ் எல்லாமே 2040ஓட முடிஞ்சு போயிடும். செயற்கையான வரலாறின் முடிவு என்பது 2040ஓட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வாழ்கிற மக்கள் தங்களுக்கு நேரடியாக தொடர்புடையவர்களை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் புத்தகங்கிறது கிடையாது. யாரும் இந்த செயற்கையான வரலாற்றின் கதாநாயகர்களை கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் யாரும் வரமாட்டாங்க. அதனால் புத்தகம் என்பதும் கிடையாது. அதனால் கட்டபொம்மனை பற்றியோ அல்லது சேரர்களை பற்றியோ சோழர்களை பற்றியோ அல்லது ஐன்ஸ்டீனை பற்றியோ திருவள்ளுவரை பற்றியோ யாருமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க. 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் புத்தகங்கள் எதுவுமே கிடையாதுங்கிறதுனால அந்த வாழ்க்கையில் உள்ளவங்க இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் பெரிய புகழ் வாய்ந்தவங்க, எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர் அல்லது இளையராஜா அல்லது இப்படியே ரஹ்மான் அல்லது இப்படி நாம் யாரெல்லாம் பெரிய புகழ் பெற்றவர்கள் அப்படி நம்பிட்டு இருக்கோமோ இப்போதைக்கும் சரி கடந்த காலத்துலையும் சரி இவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க யாரை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் நேரடியாக தொடர்புடையவர்கள், தனது வாழ்க்கையில் நேரடியாக உதவி செய்பவர்கள், அவர்களை பற்றி தான் தெரிஞ்சுப்பாங்க, பேசுவாங்க. இதுதான் இயற்கையான வரலாறு. இப்படி ஒவ்வொருவருக்கும் அதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. சும்மா நமக்கு தொடர்பு இல்லாதவங்க நாம் இன்றைக்கி கஷ்டப்படுவோம், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு நாம் தினமும் பேசுகிற இந்த அரசியல்வாதிகளோ சினிமா நடிகர்களோ உதவி செய்ய போகிறதில்ல. நாம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் தான் சரி செஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு நேரடியாக உதவி செய்பவர்கள் தான் நமது பிரச்சனைகளை அவங்க சரி செய்து கொடுக்க போகிறாங்க. அப்போ நம்ம அவங்கள பற்றி தான் பேசணும். ஆனால் அப்படி பேச விடாமல் நாம் நமக்கு உதவி செய்யாதவங்களை பற்றியெல்லாம் பேச வைக்குது. அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு விசுவாசமற்றவர்களாக இங்கு வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒரு விசுவாசமற்றவர்களாக வாழ வைக்கப்பட்டிருக்கோம். ஒரு பண்பு இல்லாதவர்கள், நமக்கு நேரடியாக உதவி செய்கிறவங்களை பற்றி பேசாமல், சிந்திக்காமல், பெருமைப்படாமல், வியந்து பார்க்காம நாம் யாரை பற்றி பேசுகிறோன்னா நமக்கு நேரடியாக உதவி செய்யாதவங்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதனால தான் அது ஒரு பண்பு இல்லாத ஒரு செயல் தானே, பண்பற்ற ஒரு செயல் தானே. அப்போ அந்த மாதிரி பண்பற்ற ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கறது தான் இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது 2040க்கு அப்புறம் வருது. அங்கே புத்தகம் கிடையாது, கல்லூரி கிடையாது, பள்ளிக்கூடம் எதுவுமே கிடையாது, ஆசிரியர்கள் யாரும் பேராசிரியர்கள் யாருமே கிடையாது. அதனால் அவங்க பேசுகிற விஷயம் எதுவாக இருக்கணுன்னாக்கா வேறு வழியே இல்லாமல் தனது அப்பா அம்மா பெற்றோர்கள் குடும்பம் தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க தனது ஊரில் உள்ள தன்னுடன் பேச்சு தொடர்பு உள்ளவர்கள், தனது ஊரில் ஒருத்தர் புகழ் வாய்ந்தவராக இருப்பார், அவரை பற்றி பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் தனக்கு தெரிந்தவரா, தன்னுடன் நேரடி தொடர்புடையவரா, அப்போ வேணால் அவங்க பேசுவாங்க. அப்படி தான் அதுதான் இயற்கையான வரலாறு. அதனால் இயற்கையான வரலாறுன்னு வரும்போது இன்னும் மக்கள் உண்மையான வாழ்க்கை எது இன்னும் எளிமையாக மாற்றப்பட்டு நம்ம யாரை பற்றியோ வியந்து பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது ஐன்ஸ்டீன் அல்லது பில்கேட்ஸு இதிலெல்லாம் ஒரு பேராசை இருக்குது. ஏன் நம்ம இவங்களை வியந்து பார்க்கணுன்னா, இவங்களெல்லாம் நம்ம வியந்து பார்க்குறோம் அப்படின்னா இது போன்ற ஆசைகள் நமக்கு இருக்குது. நம்ம இது மாதிரி ஒரு பெரிதாக ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இல்லை நம்ம ஒரு எளிமையானவராக இருந்தால் நம்ம இது மாதிரியான ஆட்களை வியந்து பார்க்க மாட்டோம். எளிமையானவர்களை தான் நம்ம வியந்து பார்ப்போம். எளிமையான ஆசை நமக்கு இருக்குது அப்படின்னா. அதனால தான் நம்ம ஏன் இப்போ ரஜினி அல்லது பெரிய நடிகர்கள் அரசியல்வாதிகள் பற்றி ஏன் பேசுகிறோன்னா, அவங்க வாழ்க்கை முறை மேலே நமக்கு ஒரு மோகம் இருக்குது, அது போன்று வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம், அல்லது அந்த வாழ்க்கையில் ஏதாவது தவறு இருக்கலாம். அதனால நம்ம அதெல்லாம் ஆராயிரும். அப்படி வாழ்கிறதுல அது ஒரு செயற்கையான வாழ்க்கை தான், செயற்கையான வரலாற்றில் இடம் பிடிக்க போகிற கதாநாயகர்களெல்லாம். அதனால் அது உண்மையாக பொய்யா, மக்கள்லாம் ஏன் அவங்கள பற்றியே பேசுகிறாங்க, அதில் உண்மை இருக்கா, அந்த மாதிரி பேசுகிறது சரியா தப்பா அப்படிங்கிற குழப்பம் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால அந்த குழப்பத்தை போக்கிக்கிறதுக்காக தான் நம்ம அவர்களை பற்றி பேசுகிறோம். அதுவும் ஒரு காரணம்.
இப்போ அந்த குழப்பம் போயிடுச்சு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு விவரமாக சொல்கிறேன். அப்படிங்கும்போது இது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த தெளிவு தெரிகிறதுக்காக தான், இந்த தெளிவுக்காக தான் இப்போ நான் சொல்லுகிற, நான் உங்களுக்கு புரிய வைக்கிற அந்த தெளிவுக்காக தான் நாம் இது நாள் வரையில் பேசியிருப்போம். அது ஒரு குழப்பமான ஒரு நடைமுறை. அந்த குழப்பத்திற்கு இப்பொழுது விடை கிடைத்து விட்டது. அப்போ எதிர்கால வாழ்க்கையில் நான் இன்னைக்கு பெற்ற அந்த தெளிவு எதிர்கால தலைமுறையில் 2040க்கு அப்புறம் அந்த தெளிவு மனித வாழ்க்கை முறையாக விரிவடையும். அதனால் இது நாள் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது செயற்கையான வரலாறு தான். இது புத்தகத்திலலாம் படித்து இதுதான் வரலாறுன்னு நாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் இப்போ சொன்னது இயற்கையான வரலாற்றின் இயற்கையான ஒரு தன்மை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். அப்படின்னா இயற்கையான வரலாற்றை யார் கண்டுபிடித்தது அப்படின்னா என் பேர் சொல்லிடலாம். ஏன்னா இயற்கையான வரலாறு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். செயற்கையான வரலாறு இது வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்கிட்டது, புத்தகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது, இது எல்லாமே செயற்கையான வரலாறு. அப்போ இப்போ நான் சொன்னது அதுதான் இயற்கையான வரலாறு. அப்போ இயற்கையான வரலாற்றை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் இவர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை சொல்லிடலாம். இயற்கையான வரலாறுனா என்ன? நம்முடைய நேரடி தொடர்புடையவர்கள், நமது கடந்த காலத்தோடு தொடர்புடையவர்கள், அவங்கள பற்றி நம்ம பேசணும். நமக்கு உதவி செய்தவர்களை பற்றி, நேரடியாக உதவி செய்தவர்களை பற்றி பேசணும். அதுதான் நல்ல பண்புள்ள ஒரு வரலாறு. அதுதான் நல்ல பண்புள்ள விசுவாசமான வரலாறு. அதுதான் இயற்கையான வரலாறு. அந்த வரலாறுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. செயற்கையான வரலாறுங்கிறது அது எல்லாத்துக்குமான ஒரே வரலாறு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்தியாவுக்குன்னா இந்திய வரலாறு, இது தமிழக வரலாறு, இது என்ன, இது எல்லாத்துக்கும் ஒரே வரலாறு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வரலாறுன்னு ஒன்று இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே வரலாறு அப்படின்னா இதில் ஒரு செழுமையே இல்லை, ஒரு சுவாரஸ்யமே இல்லை. அதனால அது செயற்கையான வரலாறு. இயற்கையான வரலாறுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அப்போ இந்த இயற்கையான வரலாறை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதாவது மனித உயிர்களின் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, ஒரு புதிய மனித வாழ்க்கைக்கான அத்தனை விதிமுறைகளையும் கண்டுபிடித்தவர் யார் என்றால் எனது பெயரை நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். தப்பே கிடையாது.